அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மகத்தான நாள், ஸ்ரீராம நவமி. இந்த நாளில் யார் ஒருத்தங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறாங்களோ, ராம நாமம் ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தொடர்ந்து நல்லது மட்டுமே நடக்கும். இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில் பட்ட அத்தனை விதமான துன்பங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் பெறுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன கதையை மட்டும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா 2 நாட்களுக்குள்ளர நீங்கள் நடக்கவே நடக்காதுன்னு கைவிட்ட விருப்பங்கள் கூட ஆணித்தரமாக சொல்கிறேன், அது நடந்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம். அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிருப்பீங்க பாருங்கள், அது எல்லாமே சாத்தியமாகும் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அந்த மகத்தான விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சுந்தரகாண்டம் பெரிய புத்தகமே இருக்குது. நிறைய முறை நான் அதை படிச்சிருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா முதல் வரியில் இதான் சொல்லியிருப்பாங்க, அதாவது 2 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விருப்பம் நிறைவேறணுன்னா நீங்கள் இதை 2 நாட்களுக்குள்ளே படித்து முடிச்சிங்கன்னா போதும்னு போட்டிருப்பாங்க. அது என்ன 2 நாட்கள் அப்படின்னு கணக்குன்னு கேட்டிங்கன்னா, அனுமந்தர் சீதையை தேடி போனார் இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா அவர் சீதாதேவியை தேடி போனதுலேருந்து அங்கே சீதையை பார்த்துட்டு அவர் ரிட்டன் ஸ்ரீராமர்கிட்ட கண்டேன் சீதைன்னு சொன்னார் பாருங்க. இது எல்லாமே அந்த 2 நாட்களுக்குள்ளே தான் நடந்தது. மேலும் அனுமந்தர் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் நிராயுதபாணியாக தான் இலங்கை போயிட்டு வந்தார். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம், நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கும்போது கூட இந்த ஒரு ஓமையை நம்ம எடுத்துக்கலாம். எப்படி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும்போது இவர் ஆயுதமே இல்லாமல் போயிட்டு போன வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தார். அதை பற்றின அற்புதங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இதை கேட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு வழி கிடைக்கும், நம்மளுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னே சொல்லலாம். என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பெரிய புத்தகம், அது 2 நாட்களுக்குள்ளே படித்து முடிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் வேலையும் செஞ்சுட்டு அது படிக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் நமக்கு சிரமமாக தான் இருக்கும். அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வேணும், எனக்கு அந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரியே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பதிவாக தான் போடணும். ஆனால் இப்போது இந்த அவசர காலகட்டத்தில் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும், இதை பயன்படுத்திக்கணும். அது இன்றைய நாளில் ஒரு முறையாவது நீங்கள் இதை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 நிமிடத்தில் சுந்தரகாண்டம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கிட்ட ஒரு சின்ன புத்தகம் இருக்குது. இது நான் ஒரு திருமண விழாவுக்கு போனபோது எனக்கு அன்பளிப்பாக கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு 4-5 புக்கு இருந்தால் என்னுடைய சகோதரிக்கு சகோதரருக்குன்னு எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாருமே அவங்களுடைய பூஜை அறையில் வச்சு அந்த புத்தகத்தை வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. சில முக்கியமான பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும், மேலும் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அதை அவங்க படிச்சுட்டு அதன்படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஆக ஓகோன்ட்டு தான் போயிட்டுருக்குது. அந்த பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சின்ன புத்தகத்தில் சுந்தரகாண்டம் பற்றிய நிகழ்வுகள் எப்படி போட்டிருக்கிறாங்களோ அதை அப்படியே உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். கற்றலை விட கேட்டலே நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராம நாமத்தை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் அந்த நாமத்தை நம்ம காதால் கேட்குறோம் பார்த்தீங்களா, அதுவே நல்லது. மேலும் இதை நான் படிக்கும்போது முன்னாடி ஒரு விரிப்பு விரித்து வச்சுக்குவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அனுமந்தர் உட்காருவார். ராமநாமமாகட்டும் ராமகாதையாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதை படிக்கும்போது முன்னாடி அனுமந்தர் உட்கார்ந்துருப்பார். அதுபோல் நீங்களும் இந்த மாதிரி புத்தகங்கள் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் படிச்சிங்கன்னா முன்னாடி ஒரு மணப்பலகையோ அல்லது ஒரு விரிப்பையோ விரித்து வச்சுட்டு அதன் பிறகு படிங்க. இப்போதைக்கு நான் உங்களுக்கு படித்து காட்டுறத ஒரு 5 நிமிஷம் உங்கள் பிஸியான டைமை ஒதுக்கி காதால் கேளுங்க. முன்னாடியே நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறணும்னு மனதார வேண்டிக்கோங்க. இந்த கதையை கேட்டு முடிச்ச உடனேயும் கீழே உங்களுடைய என்ன கோரிக்கை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அது நடந்தே தீரும். சரி, இப்போது இந்த புத்தகத்தில் எப்படி இருக்குதோ அதை நான் உங்களுக்கு அப்படியே படித்து காட்டுறேன். முதல்ல இந்த புத்தகத்தினுடைய முதல் பகுதியில் ஸ்ரீராமருடைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த ஜாதகம் பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியுதுல, இதுதான் இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. திருமாலோட திவ்ய அவதாரமான ஸ்ரீராமருடைய ஜாதகத்தில் 5 கிரகங்கள் உச்சஸ்தானத்தில் இருந்தது.
ஸ்ரீராமரின் திவ்யமான ஜாதகத்தை யார் ஒருத்தங்க பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் ஜாதக ரீதியாக எந்தவித தோஷங்களும் பாதிப்புகளும் ஏற்படாதுங்க. செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் எல்லாமே அபிவிருத்தியாகும். திருமகள் கடாட்சம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும்னே சொல்லலாம். இதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு வரைஞ்சி வச்சுக்கலாம். சரி, இப்போ நான் அப்படியே படிக்கிறேன், நீங்கள் அப்படியே கேளுங்க. ஹே நாராயணா, பரிபூர்ண குணக்கடலும் உலகத்தை படைத்து காத்து அளிப்பவரும் ஞானத்தை அருள்பவரும் தேவர்களுக்கு சுகத்தையும் அசுரர்களுக்கு துக்கத்தையும் கொடுப்பவரும் உலகமெங்கும் வியாபித்து இருப்பவருமான உமக்கு என் நமஸ்காரங்கள். சாசுவதமானதும் மிகவும் விஸ்தாரமானதுமான விசித்திரமான 6 குணங்களை உடையவனும் சர்வேஸ்வரனின் பலம், வீரியம் இவைகளுக்கெல்லாம் பெருங்கடல் போன்றவனுமான ஸ்ரீராமரை நமஸ்கரித்துவிட்டு அந்த சமுத்திரத்தை தாண்ட விரும்பி அந்த உயர்ந்த மகேந்திரகிரி மலையை அமுக்கிக் கொண்டு வாயுபுத்திரன் மேலே கிளம்பினார். கடல் கலங்கியது. ஹனுமனின் வேகத்தினால் இழுக்கப்பட்ட சமுத்திரராஜனும் தன்னுடைய ஜல ஜந்துக்களுடன் அவரை பின்தொடர்ந்தார். மலை மீது விருஷங்களும் அவ்வாறே செய்தன. முன்பு வாயு பகவானால் கடலில் எரியப்பட்ட மைனாக பர்வதமானது ஹனுமனுக்கு சேவை செய்ய மேலே வந்தது. இந்த தங்கமயமான மைனாக பர்வதம் பரமசிவனின் மைத்துனன். முன்பு இந்திரன் பர்வதங்களின் இறக்கைகளை வெட்டிய போது இவன் வாயு பகவானால் சமுத்திரத்தில் எரியப்பட்டு இறக்கைகளுடன் காப்பாற்றப்பட்டான். இப்போது இந்த பர்வதம் வாயுபுத்திரன் தன்மேல் தங்கி இளைப்பாறுவதற்காக சமுத்திரத்தை பிளந்து கொண்டு மேலே வந்து அநேக தாழ்வரைகளுடன் காட்சியளித்தது. ஹனுமான் அங்கு இளைப்பாற விரும்பவில்லை. அவருக்கு சிரமம் இருந்தால் அல்லவா இளைப்பாற வேண்டும்? எல்லையில்லாத பௌருஷம், பலம் இவைகளுடைய இவருக்கு சிரமமேது? எனவே பர்வதத்தை ஆலிங்கனம் செய்துவிட்டு மேலே கிளம்பினார். எதிரில் சுரசை என்ற நாகமாதாவை பார்த்தார். நீ எதை விரும்பினாலும் அது உன் வாயில் வந்து விழும் என்று தேவர்கள் அவளுக்கு வரம் கொடுத்து ஹனுமனுடைய பலத்தை பரிசிப்பதற்காக அவளை அங்கு அனுப்பியிருந்தார்கள். அவர் அவள் வாயில் புகுந்து வெளியில் வந்தார். தம் பலத்தையும் காண்பித்தார். தேவர்களுடைய வரத்திற்கு பங்கம் வராமலும் காத்து அவர்களையும் மகிழ்வித்தார். தங்கள் பேரில் உள்ள அன்பையும் உக்கிரமான பலத்தையும் கண்டறிந்த தேவர்கள் பூமாரி பொழிந்து ஹனுமனை ஸ்தோத்திரம் செய்தனர். அவர்களால் ஆதரிக்கப்பட்ட ஹனுமான் மேலும் மேலும் ஆகாய மார்க்கமாக சென்று சிம்ஹியை ராட்சசியை எதிரில் கண்டார். நிழலை பிடித்து இழுத்து அதை சார்ந்து பிராணிகளை விழுங்கும் சக்தி உடையவள் அவள். இலங்கையை காக்க வேண்டி யாரையும் வெல்லும் தடையில்லாத சக்தியை அவளுக்கு பிரம்மா கொடுத்திருந்தார். அவள் ஹனுமனின் நிழலை பற்றி இழுத்தாள். ஹனுமானே அவள் வயிற்றில் புகுந்து அதை பிளந்து கொண்டு வெளியில் வந்தார். இப்படி தம் பலம் எல்லையற்றது என்பதை காண்பித்தார். பிரம்மாவின் வரத்தினால் காப்பாற்றப்பட்ட அவளையும் கொன்றார். பிறகு அநேக சிகரங்கள் உள்ளதும் இலங்கைக்கு பிரகாரம் போன்றதுமான லம்பா பர்வதத்தின் மீது இறங்கி சிறிய உருவம் எடுத்துக்கொண்டார். இலங்கைக்குள் பிரவேசிக்க எண்ணினார். அப்போது இலங்கையை காக்கும் இளங்கினி தென்பட்டு அவரை தடுத்தாள். உடனே ஹனுமான் அவளை தனது முஷ்டியால் நிகிரகம் செய்து அவள் அனுமதியின் பேரில் இலங்கையினுள் பிரவேசித்தார். நகரின் உள்ளேயும் வெளியேயும் தேடி பிறகு ஹனுமான் அசோகவனத்தில் சிம்சுபா விருஷத்தின் அடியில் சீதையின் உருவத்தை கண்டார். மனித வேடத்தில் நடிக்கும் ராமனது உள்ளம் ஹனுமனுக்கு தெரியும். அதை அனுசரித்தே ஹனுமனும் நடந்து கொண்டார். பேச்சு வார்த்தைகளையும் நடத்தினார். அதை போன்றே நடித்த சீதையிடம் கணையாளியை தந்தார். உண்மையான சீதைக்கு எந்தெந்த ஆபரணங்கள் இருந்தனவோ அவை அனைத்தும் இரட்டித்து அவையே இந்த மாயா சீதையிடமும் அப்படியே காணப்பட்டன. அவளும் ராமனிடம் கொடுப்பதற்காக திவ்யமான சூடாமணியை கொடுத்தார். தூங்கிக் கொண்டிருந்ததால் சில அரக்கர்கள் கூட்டம் இந்த நாடகத்தை பார்க்கவில்லை என்றாலும் ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் தேவர்களும் மகரிஷிகளும் பார்த்தார்கள். இவர்களுக்கு உண்மை தெரியும் தான். ஆனால் களி முதலிய அரக்கர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை வஞ்சிக்கவே இந்த நாடகம். மகா புத்திமானான ஹனுமான் நிர்பயமான இந்த காரியத்தை முடித்துவிட்டு ஸ்வரூபத்தை வெளிக்காட்ட விரும்பினார். பிறகு வீர ஹனுமான் அந்த சிம்சுபா விருஷத்தை மட்டும் விட்டுவிட்டு அந்த அசோகவனம் முழுவதையும் அழைத்து ராட்சச சம்ஹாரம் செய்ய விரும்பி அடிக்கடி பிரம்மாண்டமான கர்ஜனை செய்து கொண்டு கோட்டை வாயிலில் வீற்றிருந்தார். ராவணன் கபிசிரேஷ்டனின் இந்த பராக்கிரமான செயலை கேள்வியுற்று அவரை கொல்ல கிங்கர்கள் எனும் அநேக ஏவலர்களை அனுப்பினார். தேவர்களின் உயிருக்கு உயிராய் உள்ள வாயு பகவானின் புத்திரனான மகா பலம் பொருந்திய ஹனுமானை தாக்க சிவனிடமிருந்து சாகா வரம் பெற்ற எல்லா அரக்கர்களும் ஓடி வந்தார்கள். 80 கோடி வீரர்கள், 80,000 சேனாதிபதிகள், அநேக ஆயுதங்கள் கொண்ட சேனை கபிசிரேஷ்டனை சூழ்ந்து கொண்டது.
அவர்களால் சூழப்பட்டவனும் ஆயுதங்களால் பலமாக தாக்கப்பட்டவனுமான ஹனுமான் தம் முஷ்டியாலேயே அவர்கள் அனைவரையும் சிதறடித்து விட்டார். பிறகு ராவணன் மந்திரி புத்திரர்கள் 7 பேரை ஏவினான். அவர்கள் பர்வதங்களைப் போல இருந்தார்கள். அந்த சேனாதிபதிகளை ஹனுமன் உள்ளங்கால்களால் மிதித்தே கொன்றுவிட்டார். அரக்க சேனாபலத்தில் 1/3 பங்கை அளித்தார். பிறகு ராட்சச ராஜனான ராவணன் குரங்கின் ஒப்பற்ற சக்தியை கேட்டு தனக்கு பலத்தில் சமமான தன் 2வது குமாரனான அக்ஷயகுமாரனை ஏவினான். அவனும் சர்வலோக சாஸ்தியான வாயுவின் புத்திரனான ஹனுமன் மீது உயர்ந்த மந்திரங்களினால் பிரயோகிக்கப்பட்ட கூர்மையான அஸ்திரங்களை பொழிந்து தாக்கினான். எனினும் ஹனுமனை அசைக்க முடியவில்லை. ஹனுமன் மண்டோதரியின் புத்திரனான அக்ஷயனை ராவணனுடைய பலத்தில் 1/3 பங்கு கொண்டவன் என நினைத்தார். ராவணனை ராமனே கொல்ல வேண்டும், இந்திரஜித்தை லக்ஷ்மணனே கொல்ல வேண்டும். அதனால் அவர்களுக்கு சமமான அக்ஷயகுமாரனையே நான் கொல்லுவேன் என்று ஹனுமன் யோசித்து உடனே அவனுடைய 2 கால்களை பற்றி உயரே தூக்கி சென்று சக்கரம் போல் சுழற்றி பூமியில் மோதினார். அக்ஷயன் பூமியில் மோதுண்டு சிதறியதை கேட்ட ராவணன் மிகுந்த துக்கத்தால் தவித்தான். பிறகு இந்திரஜித்தை அனுப்பினான். பிறகு இந்திரஜித் வான சிரேஷ்டனான அனுமனை அநேக உத்தம அஸ்திர மந்திரங்களுடன் நன்கு பிரயோகிக்கப்பட்ட பெரிய பானங்களால் தாக்கியும் அவரை அசைக்க முடியவில்லை. பிறகு அவன் ஒருவராலும் தாங்க முடியாத உத்தமமான பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தான். அதனால் தாக்கப்பட்ட ஹனுமான் கலங்காமல், இதற்கு முன் பல தடவை பிரம்மாவின் வரங்களை பயனற்றவைகளாக செய்திருக்கிறேன், ஆனால் அவரோ என்னால் பூஜிக்க தகுந்தவர். மேலும் இந்த அரக்கர்கள் சந்தோஷத்தில் மூழ்கி அப்படி என்னதான் செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டாமா? ராவணனை சந்திக்கவும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே இந்த அஸ்திரத்திற்காகவாவது நானாக கட்டுப்படுகிறேன் என்று யோசித்தார். எனவே ஹனுமான் கட்டுண்டது போல் காட்டிக்கொண்டார். உடனே அரக்கர்கள் வேறு கயிறுகளாலும் ஹனுமனை கட்டினார்கள். ஆகையால் அஸ்திரம் பயனற்று போய்விட்டது. பிறகு அரக்கர்கள் ஹனுமனை பிடித்து ராவணனிடம் கொண்டு சென்றார்கள். ராவணன், குரங்கே, நீ எங்கிருந்து வருகிறாய்? யாரால் அனுப்பப்பட்டாய்? ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டான். ஹனுமனும் தன் சுவாமியான ஸ்ரீராமரை நமஸ்கரித்துவிட்டு, நான் எல்லையற்ற பராக்கிரமத்தை உடைய ரகுத்தமனின் வாயுபுத்திரன், உன் குலத்தை அளிக்கும் சக்தி உள்ளவன். உடனே ரகுத்தமனின் பிரிய செய்தியை அவருக்கு திருப்பி அளிக்காவிடில் நீ புத்திரமித்திர பந்துக்களுடன் சீக்கிரமே நாசமடைவாய். ராம பானத்தை தாங்க பிரம்மா, ருத்ரன் முதலிய தேவ சிரேஷ்டர்களாலும் முடியாது. அல்ப பலமுள்ள நீ எம்மாத்திரம் நினைக்கவே முடியாத காரியத்தை சாதிக்க வல்லார் ஸ்ரீராமர் அதிக கோபமூட்டப்பட்டால் தேவர்கள், அரக்கர்கள், நாகர்கள் இவர்களில் எவரால் தான் அவர் முன்னே நிற்க முடியும் என்று சொன்னார். இப்படி சொன்னதும் ராவணன் ஹனுமனை கொல்ல முயற்சித்தான். விபீஷ்ணன் தடுத்தான். எனவே அவருடைய வாளை கொளுத்தும்படி அரக்கர்களுக்கு உத்தரவிட்டான். பிறகு அரக்கர்கள் ஹனுமனின் வாளில் நிறைய வஸ்திரங்களை சுற்றி கொளுத்தினார்கள். ஆனால் அக்னி ஹனுமானின் வாளை கொளுத்தவில்லை. ஏனெனில் வாயுவின் தோழன் அல்லவா அக்னி பகவான். மகாபலசானியான ஹனுமனுக்கு ஒரு தீங்கும் ஏற்படவில்லை. அரக்கர்களின் எல்லா செயல்களையும் முகமலர்ச்சியுடன் அவர் பொறுத்து கொண்டார். இலங்கையை கொளுத்த வேண்டும் என்பதே அவர் நோக்கம். தன் வாளில் உள்ள நெருப்பால் இலங்கை முழுவதையும் கொளுத்திவிட்டார். இவர் பராக்கிரமத்தால் இலங்கையும் சாம்பலாயிற்று. பொன், ரத்தினம் இவற்றால் கட்டப்பட்ட நகரத்தை பலமிகுந்த அரக்கர்களுடன் எரித்து ஹனுமன் சந்தோஷ ஆரவாரம் செய்தார். ராவணனையும் இந்திரஜித்தையும் துரும்பாக எண்ணி அவர்கள் முன்னிலையிலேயே இலங்கையை சாம்பலாக்கி சென்றார். பிறகு ஹனுமான் மறுமுறையாக கடலை தாண்டினார். அக்கரையில் தம் இனத்தாரால் நன்கு பூஜிக்கப்பட்டார். பிறகு மதுவனத்தில் தேனுண்டு தன் பிரபுவான ஸ்ரீராமரை பக்தியுடன் அடைந்தார். பிறகு வாயுபுத்திரன் தேவர்களுக்கு அதிபனும் எண்ணற்ற குணங்களால் ரமணீயமான ஸ்ரீராமனை எல்லா கபிவரர்களும் புடைசூழ அடைந்து அவருடைய பாதார விந்தங்களில் சூடாமணியை சமர்ப்பித்து சாஷ்டாங்கமாகவும் பரம பக்தியுடனும் நமஸ்கரித்தார். ஸ்ரீராமரும் பரம சந்தோஷமடைந்து மிகுந்த பக்தியுள்ள ஹனுமனுக்கு வேறு எதையும் பரிசாக கொடுக்க தகுந்ததல்ல, தன்னையே கொடுத்து விடுவதுதான் மேல் என்று எண்ணி ஹனுமனை ஆலிங்கனம் செய்து கொண்டார். இதுதாங்க அந்த சுந்தரகாண்டம். 2 நாட்களுக்குள்ளறையே நடந்த நிகழ்வு. இது கேட்ட எல்லாருக்குமே உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிச்சயம் ஸ்ரீராமச்சந்திரன் நம்முடைய ஹனுமனும் நிறைவேற்றி தருவாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கனாவோ இல்லை மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.